அம்மா பருப்பு கூட இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்காங்க. வேற இந்த சிறுபயத்த பருப்பும் போட்டிருக்காங்க. பருப்போட 5 நிமிஷம் வெந்த உடனே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு காயப்பொடியும் போட்டுக்கிடுங்க. பருப்பு கறிக்கு தேங்காய் கூட முழு சீரகமாக ஆட் பண்ணிக்கிடுங்க. சாப்பாடுக்கு பப்படம் பிடிக்கிறோம். இன்னைக்கு சாப்பாடுக்கு பப்படம் பொரிக்கிறோம். பருப்புக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. பருப்பு கறிக்கு புளியும் இந்த தக்காளியும் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். பருப்பு கறி தாளிக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கறிக்குள்ள ஊற்றிக்கலாம்.